என்னம்மா, என்ன ப்ராப்ளம்? யாருக்கு என்ன செய்யுது? உங்களுக்கா அவருக்கா? அவருக்கு தான் டாக்டர் உடம்பு சரியில்லை, என்னன்னு பார்த்து சொல்லுங்க டாக்டர். சரி, என்னோட வார்டுக்கு அமுச்சு விடுங்க, நான் பார்த்து சொல்றேன். நான் கூப்பிடும் போது நீங்க வாங்க. ஓகே டாக்டர். உடம்புலாம் நல்லா தானே இருக்கு, என்ன பிரச்சனை உங்களுக்கு? டாக்டர் ஒண்ணுமே சரியில்லை, ஒண்ணுமே விளங்கல. என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றது ஒண்ணும் எனக்கு புரியலையே. ஓ, புரிஞ்சிடுச்சு. அவங்களோட ஒய்ஃபை என்னோட கேபினுக்கு வர சொல்லுங்க. சொல்லுங்க டாக்டர், என்னோட ஹஸ்பண்டுக்கு என்ன ஆச்சு? ஒன்றும் பிரச்சனைமா, டெய்லி காலையில அவரை மறக்காம சாப்பிட வைங்க. அவரை எப்பவுமே மனசுக்கு பிடிச்ச மாதிரி மகிழ்ச்சியா சந்தோஷமா வச்சுக்கோங்க. அவருக்கு பிடிச்ச சாப்பாடு சுவையா சமைச்சு கொடுங்க. உங்க பிரச்சனையை அவர்கிட்ட சொல்லி அவரை டென்ஷன் பண்ணாதீங்க. எப்போ பார்த்தாலும் டிவி பார்க்காதீங்க, ஃபேஸ்புக் பார்க்காதீங்க. முக்கியமா அந்த வாட்ஸ்அப்பை க்ளோஸ் பண்ணிடுங்க. அதே நட்டுன்னு கேட்டு அவர் தொந்தரவு பண்ணாதீங்க, ஃப்ரீயா விடுங்க. ஒரு வருஷத்துக்கு இப்படியே நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னா அவ்வளவுதாங்க, அவர் நார்மல் ஆயிருவாங்க, உடம்பு சரியாயிருங்க. ஓகே டாக்டர், நாங்க வரோம் டாக்டர்.